வணக்கம். 2025 ஜனவரி 9 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர 1.5 நிமிட வானிலை தகவல். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் அதாவது சுமத்ரா தீபருகே உருவாகி வங்கக்கடலின் தெற்கு மத்திய பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி வரக்கூடிய 10ஆம் தேதி நாளை இலங்கைக்கு கிழக்கு புறமும், 11ஆம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கு புறமும், 12ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கு புறமும், 13, 14 தேதிகளிலே குமரிக்கடல் மற்றும் இலங்கை அருகே நீடித்து வட இந்திய நிலப்பகுதிகளில் அதாவது ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பகுதிகளில் நீடிக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சியோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வரைக்கும் மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக குளிர்காற்றானது வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி திசை மாறிவிடும் என்பதனால கிழக்கு திசை வெப்ப நீராவி தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள், கர்நாடக, கேரளா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் எட்டி பிடித்து மழை பொழிவை கொடுக்க வரக்கூடிய பொங்கலுக்கு முன் மழை வாய்ப்பு தெரிகிறது. அதன் அடிப்படையில் 11ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் தொடங்கும் மழை 12ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். போகி பண்டிகை தினமாம் 13ஆம் தேதியும் ஆங்காங்கே மழை பொழிவு தெரிகிறது. பொங்கல் தினமாம் 14, மாட்டுப் பொங்கல் தினமாம் ஜனவரி 15ஆம் தேதியும் மழை வாய்ப்பு இருக்கிறது. 14, 15 தேதிகளிலே உள் மாவட்டங்களிலும் கேரள, கர்நாடக, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலும் மழை தெரிகிறது. காரணம், கிழக்கு காற்று ஒற்றை குளிர் வெப்ப நீராவியாக இருக்கும் என்பதனால குளிர்விக்க மரங்கள் தேவைப்படும் என்பதனால மரங்கள் நிறைந்த பகுதிகளிலே மழை வாய்ப்பு 14, 15 தெரிகிறது. ஆக 11ஆம் தேதி தொடங்கும் மழை 12, 13, 14, 15 தேதிகளிலே ஆங்காங்கே நல்ல மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும், இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும், விரிவான அறிக்கை பார்த்து பயன்பெற்றிடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.